12வது மலர் மருந்து ஜென்ஷியன். ஜென்ஷியனோட குணாதிசயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவநம்பிக்கை, வாழ்க்கையில் இருண்ட பகுதியை மட்டுமே நினைத்தல், நல்ல எண்ணங்கள் உதிப்பதில்லை, வெற்றி பெறுவோம் என்ற எண்ணம் இல்லை, சந்தேகம், மனச்சோர்வு. இந்த ஜென்ஷியன் நபர்கள் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நாங்க ஒரே வரியில சொல்லக்கூடிய வார்த்தை சந்தேக பிராணிகள். சந்தேக பிராணிகள்னா என்ன? சந்தேக பிராணிகள் பாத்தீங்கன்னா, நீங்க சில வீடுகளில் பாத்தீங்கன்னா வீட்டை பூட்டுவாரு, பூட்டு பிறகு பூட்டை இழுத்து பார்ப்பார், வீட்டை விட்டு வெளியில வந்துருவாரு, வெளியில வந்த பிறகு மறுபடியும் போவாரு, போய் என்ன பண்ணுவாரு, வீட்டுல பீரோ எல்லாம் பூட்டிட்டோமா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரேன்ட்டு மறுபடியும் போவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜென்ஷியன் கேரக்டர். சந்தேகம், வெளியில வந்த பிறகு கூட நம்ம வீட்டுல அதை மூட வந்தோமா, கேஸை மூடாம வந்துட்டோமா, அந்த மாதிரி பல சந்தேகங்கள் எப்பவுமே இவங்க மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இவங்க எப்பவுமே எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். நெகட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லுவோம், எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவார். இதுல முக்கியமான கேட்டீங்கன்னா, மாணவர்களின் தேர்வு தோல்வி இருந்தால், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் தங்களுடைய தேர்வுகளில் தோல்வி அடைகிறதுக்கான காரணம் கூட இந்த ஜென்ஷியன் தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். தங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவு வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க தடையாக உள்ளது என்பதை உணர்வதில்லை. இதனால எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சரியாக உணராத ஒரு நபர்களாக இவர்கள் இருப்பார்கள். எப்ப பார்த்தாலும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு மற்றவர்களிடம் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கும், தங்கள் செய்யும் காரியங்களில் ஏற்படும் தடைகளை மனத்தளர்ச்சி அடைபவர்களுக்கும் ஜென்ஷன் நல்ல பலன் தரும். இந்த பள்ளிக்கூடத்துல தேர்வுல தோல்வி அடையக்கூடிய மாணவர்களுக்கு கூட இது கொடுத்தா நல்லா வேலை செய்யும். இதோட ஒப்பிடுதல் மஸ்டர்ட் நபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணமின்றி வருத்தத்தில் முழுகி விடுவார்கள். இன்னொரு ஒப்பிடுதல் ஓக் நபர்கள் ஒரு காரியத்தில் வெற்றி கிடைக்காது என்று தெரிந்தும் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இது ரெண்டு தான் ஒப்பிடுதல். எங்களுக்கு கிடைத்த அனுபவம் ரொம்ப அற்புதமான அனுபவம். என்னுடைய தெரிந்த நண்பரோட பையன் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குவார்டர்லி வரைக்கும் ஒழுங்கா இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் போறதுக்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் கேஷுவலா என்ன காரணம் அப்படின்றது போய் அவங்ககிட்ட உட்காந்து கொஞ்சம் நல்லா அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவன் பேச ஆரம்பிச்சான். இல்ல அங்கிள், எனக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போல. ஏண்டா போல, என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல அங்கிள், நான் போனா எக்ஸாம்ல பாஸ் பண்ண மாட்டேன். நான் அது ஒரு 10th எல்லாரும் வாழ்க்கையில முக்கியமான கட்ட தேர்வுன்னு எல்லாம் சொல்லி பயங்காட்டிட்டே இருக்காங்க. நான் போய் பாஸ் ஆகலைன்னு சொன்னா அப்புறம் எல்லாருக்கும் வருத்தமா இருக்கும். அதோட பள்ளிக்கூடம் போகாம நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அங்கிள் அப்படின்னா. டே, உன்னை யாரா அப்படி சொன்னது? உனக்கு எல்லா திறமையும் உள்ள பையன்டா, நீ உன்னால எல்லாம் முடியும்டா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்கிள் உனக்கு ஒரு சின்ன டானிக் மாதிரி தரேன்டா, அதை மட்டும் நீ சாப்பிடுறா. அப்புறம் நீ ஸ்கூல் போகாத ஒரு 5 நாள் டைம் தரேன். 5 நாளுக்கு அப்புறம் நீ போறது போகாத முடிவு பண்ணிக்கலாம். உங்க அப்பா அம்மா யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்கடா அப்படின்னு. சரி அங்கிள், நீங்க கொடுக்கறத நான் பண்றேன். அவனுக்கு நான் ஜென்ஷியன் கொடுத்தேன். 3வது நாளே என்கிட்ட வந்தான். அங்கிள், இப்ப எனக்கு ஸ்கூல் போலன்ற தன்னம்பிக்கை வந்துருது அங்கிள். நான் இப்போ ஸ்கூல் போறேன் அங்கிள், நான் போறேன் அங்கிள் அப்படின்னா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து கேட்கறதுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்த மலர் மருந்துகளை எல்லாம் நம்ம பரிசீலித்து பார்க்கறதுக்கு நமக்கு சக நண்பர்கள், அவங்களுடைய பிள்ளைகள், அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கிடைச்சதுனாலதான் எனக்கு மலர் மருந்து மேல இருந்த ஒரு நம்பிக்கை, அதனுடைய வெற்றியை நான் மிக அருமையாக உணர முடிந்தது. நன்றி, வணக்கம்.